அவளும் தேவையில்லை. அவன் வேணும், இவன் வேணும், வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கர்த்தர் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத. திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன திருப்பி அவனை சேர்த்தாது. திருப்பி அவன் கூட இருக்காரு. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்களை சேர்க்கணும்னு சொல்லி தயவு செய்து மகனே, மகனே, தம்பி, தங்கச்சி நினைக்க. போனது போனதாக இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? உன்னோடு இருக்கிற திருப்பி அவங்களை சேர்க்கணும்னு மட்டும் நினைக்காத. கர்த்தர் உங்க இல்லாம நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானம் தான் இருக்கிறீங்க, ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவில்லையே, ஒன்னும் நீ ஒண்ணு சோறு இல்லாம ரோட்ல தெரியலையே, நல்லா அது காட்டிலும் அவன் இருந்த போது காட்டிலும் இப்போ நல்லா தானே இருக்கிற. டோன்ட் வரி. உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார். தைரியமாறு.